கவுன்சிலர் சார், 20 வருஷ கவுன்சிலர். பூரா எஸ்சி வெளியில நிக்கிறோம். நான் 20 வருஷம் கவுன்சிலர் அங்கதியே நானே. தேனி மாவட்டத்துல 20 வருஷம் கவுன்சிலரா இருக்கேன். அவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற எங்களுக்கு இதுக்கு கூட உரிமை கேட்டாங்க. யாரு எதுக்குங்க சார்? எம்எல்ஏ யாரு எதுக்குங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவை சேர்ந்த ஆடலரசன். முதல்வர் ஸ்டாலினை பார்க்க இன்று அறிவாலயம் வந்தார். உள்ளே திமுக நிர்வாகிகளுடன் வழக்கம் போல் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அவரை பார்க்க வந்த ஆடலரசனை வாசலிலேயே காவலர்கள் தடுத்தனர். உள்ளே போக அனுமதி இல்லை என்றனர். இதனால் அவர் கொந்தளித்து போனார். நான் எம்எல்ஏவாக இருந்தவன், எனக்கே தலைவரை பார்க்க அனுமதி இல்லையா என்று ஆதங்கப்பட்டார். இருப்பினும் காவலர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. கோபத்தில் தனது உறுப்பினர் அட்டையை தூக்கி தரையில் வீசினார் ஆடலரசன். நான் ஒரு எஸ்சி என்பதால் தானே என்னை உள்ளே விடவில்லை, எல்லோரும் உள்ளே போகிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் வெளியே நிற்கிறோம் என்று அவர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, அதுலயா? எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.